வணக்கம். நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இது ஒரு லெங்தி வீடியோ தான். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கணும். அதாவது நம்ம ஒரு 250 சென்டென்சஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வர சென்டென்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய நம்மளுடைய சேனலில் பண்ணது தான். அது எல்லாத்தையுமே கிளப் பண்ணி உங்களுக்கு ஒரே வீடியோவாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதே மாதிரி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எஜுகேஷன் வெப்சைட் இருக்கு இல்லையா, kakkaneducation.in வெப்சைட் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு ஒரு மினிமல் அமௌண்ட்டு தான் இது. வேணும்னா அஃபோர்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் அதை பை பண்ணி பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதில் டவுன்லோடிங் ஆப்ஷனும் இருக்குது. நம்ம வெப்சைட்டில் நிறைய வீடியோஸ் இருக்குது, ஃப்ரீ பிடிஎஃப் இருக்குது, ஃப்ரீ வீடியோஸ் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் டைம் இருக்கும்போது யூடியூப்பில் எப்படி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்களோ அதே மாதிரி அதுலேயும் போயிட்டு பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். யூ காண்ட் ப்ளீஸ் எவ்ரி ஒன். ஆர்எல்ஸ் நம்ம அதை எப்படி சொல்லலாம்னா, யூ காண்ட் மேக் எவ்ரி ஒன் ஹாப்பி. நாம் அனைவரையும் திருப்திப்படுத்த முடியாது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ எம் நாட் இன் எ பொசிஷன் டு கோ தேர் டுடே. நான் இன்று அங்கே போகக்கூடிய சூழலில் இல்லை. யூ மிஸ் அண்டர்ஸ்டுட் ஹிம். நீ அவனை தவறாக புரிந்து கொண்டாய். ப்ளோ யுவர் நோஸ். மூக்கை சிந்து. ஐ ஹேட் அ சவுண்ட் ஸ்லீப் லாஸ்ட் நைட். நான் நேற்று இரவு நன்றாக தூங்கினேன். சில பேர் டீப் ஸ்லீப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டீப் ஸ்லீப்னு சொல்லக்கூடாது, கிராமட்டிக்கலாக அது ராங். சவுண்ட் ஸ்லீப், நல்லா தூங்கினேன் அப்படின்னா சவுண்ட் ஸ்லீப்னு தான் சொல்லணும். ஐ சம்ஹவ் எஸ்கேப்ட் டுடே. எப்படியோ இன்று தப்பித்தேன். யூ ஆர் ஸ்ட்ரெஸ்ட் ஃபார் நோ ரீசன். காரணம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் நீ பதட்டப்படுகிறாய். ஷீ குட் நாட் கண்ட்ரோல் ஹர் லாஃப். அவளால் அவளுடைய சிரிப்பை அடக்க முடியவில்லை. வைல் டிக்கிங் அப் த கிராஸ் ஐ சா எ ஸ்னேக். புல் சுத்தம் பண்ணி கொண்டிருந்த பொழுது பாம்பை பார்த்தேன். டோன்ட் லெட் இட் ஹேப்பன் அகைன். மறுபடியும் இதே மாதிரி நிகழ அனுமதிக்காதே. யூ லுக் கார்ஜியஸ் இன் திஸ் அவுட்ஃபிட். இந்த உடையில் நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். குட் ஐ கோ ஹெட் ஆஃப் யூ? ஐ நீட் டு பை ஒன்லி ஒன் ஐட்டம். உங்களுக்கு முன் நான் செல்லலாமா? ஒரே ஒரு பொருளை தான் நான் வாங்க வேண்டும். இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை எங்கேயோ ஒரு க்யூவில் நிற்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரே ஒரு திங் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னா முன்னாடி இருக்கிறவங்ககிட்ட நம்ம கேட்போம்ல, சார் உங்களுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் போய்க்கலாமா? குட் ஐ கோ அஹெட் ஆஃப் யூ? ஐ நீட் டு பை ஒன்லி ஒன் ஐட்டம். எனக்கு ஒரு பொருள் தான் வாங்கணும் அப்படின்னு. இப்போ ரேஷன் கடையில் கூட நம்ம இப்போ நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்போம் இல்லையா, அதுதான். யூ டேக் ₹100 ஃபார் திஸ். இதற்கு ₹100 எடுத்துக்கொள்கிறீர்களா? த எலக்ட்ரிசிட்டி வெண்ட் ஆஃப் வைல் ஹி வாஸ் டூயிங் ஹிஸ் ஹோம்ஒர்க். அவன் வீட்டு பாடம் செய்து கொண்டிருந்த போது கரண்ட் போய்விட்டது. ஐ ஹாவ் அன் எக்ஸாம் டுமாரோ. நாளை எனக்கு எக்ஸாம் இருக்குது. ஐ வில் கால் யூ வென் ஐ ஃபினிஷ் மை ஒர்க். என் வேலையை முடித்தவுடன் ஃபோன் செய்கிறேன். த சில்ட்ரன் வேர் வெரி எக்ஸைட்டட் வென் தே சா சாண்டா கிளாஸ். குழந்தைகள் அனைவரும் கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்த்தவுடன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஷி ஹாஸ் மேட் சாண்ட்விச்சஸ் ஃபார் மீ. ஷி ஹாஸ் மேட் சாண்ட்விச்சஸ் ஃபார் எவ்ரி ஒன். அவள் அனைவருக்கும் சாண்ட்விச்சஸ் தயார் செய்திருந்தாள். ஐ எம் ஃபெமிலியர் வித் திஸ் பேப்பர், ஸோ இஃப் யூ ஹாவ் எனி கொஸ்டின்ஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. இந்த பேப்பர் எனக்கு நன்றாக தெரியும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடம் கேள். கேன் யூ அசிஸ்ட் மீ இன் டூயிங் திஸ் டாஸ்க்? திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டாஸ்க், ஸோ ஐ டு நாட் வாண்ட் டு ஸ்க்ரூ இட் அப். இந்த வேலையை செய்ய எனக்கு உதவி செய்ய முடியுமா? இதுதான் எனக்கு முதல். இதில் எதுவும் தவறு நடந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறேன். இப்போ ஒரு ஜாபில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஃபர்ஸ்ட்டாக ஒரு டாஸ்க் எடுத்துக்கிறீங்கன்னா அப்போ சொல்லுவோம்ல, இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட்டு கமிட் ஆக போகிறேன், இதில் எதுவும் தப்பு வந்துடக்கூடாதுன்னு பார்க்குறேன், கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுதான். இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் ஃபார் தட் கம்பெனி ரிமெம்பர் த திங்ஸ் தட் ஐ டோல்ட் யூ. அந்த கம்பெனியில் வேலை பார்க்க விரும்பினால் நான் சொன்ன விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள். டஸ் எனிபடி எல்ஸ் ட்ராவல் வித் யூ? உன்னுடன் வேறு யாராவது பயணம் செய்கிறார்களா? வாட் கம்பெனி டூ யூ வாண்ட் டு ஸ்விட்ச் டு? நீ எந்த கம்பெனிக்கு மாற விரும்புகிறாய்? ஐ ஹவ் நோன் ஹிம் சின்ஸ் 2000. 2000 எனக்கு அவனை தெரியும். ஐ ஹவ் பிளேட் பேட்மிண்டன் சின்ஸ் சைல்ட்ஹுட். நான் குழந்தையிலிருந்து பேட்மிண்டன் விளையாடி கொண்டிருக்கிறேன். ஷி ஹஸ் ஸ்டடிட் மியூசிக் ஃபார் 10 years. அவள் 10 வருடமாக இசை படித்து கொண்டிருக்கிறாள். I have been to கொடைக்கானல் several times. நான் அடிக்கடி கொடைக்கானல் போயிருக்கிறேன். You have got high fever. You must see a doctor. உனக்கு அதிக காய்ச்சல் இருக்கிறது. நீ அவசியம் ஒரு மருத்துவரை போய் பார்க்க வேண்டும்.
ஐ லேர்ன் திஸ் ஒர்க் மை செல்ஃப். இந்த வேலையை நானே கற்றுக்கொண்டேன். யூ ஆஸ்க் எனிபடி. நீங்கள் யாரிடமாவது கேளுங்கள். ஐ வில் காண்டாக்ட் யூ வித்தின் 10 minutes. இன்னும் 10 நிமிடத்தில் நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன். ஹீ வில் பி ஹியர் இன் 5 minutes. இன்னும் 5 நிமிடத்தில் அவர் இங்கே இருப்பார். யூ ஹாவன்ட் ஈட்டன் எனிதிங் சின்ஸ் மார்னிங். அட்லீஸ்ட் ப்ளீஸ் ஹாவ் திஸ் போரிட்ஜ். நீ காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடவில்லை. தயவு செய்து இந்த கஞ்சியாவது குடி. த கேம் ஹேஸ் நாட் ஸ்டார்டட் எட். விளையாட்டு இன்னும் தொடங்கப்படவில்லை, இன்னும் ஆரம்பிக்கவில்லை, எப்படி வேணுமோ சொல்லலாம். ஷீ டிட் நாட் ஈட் எனிதிங். அவள் எதுவும் சாப்பிடவில்லை. அட் தட் மொமெண்ட் யூ ஆர் இன் பேனிக். அந்த நேரத்தில் நீ மிகவும் பதட்டமாக இருந்தாய். ஷி வாஸ் இன் த ரூம். அவள் அறைக்குள் இருந்தாள். யூ ஷுட் நாட் கோ எனிவேர் டில் ஐ கம். அன்டிலும் யூஸ் பண்ணலாம். நான் வரும் வரை நீ எங்கும் செல்லக்கூடாது. ஐ வாஸ் வாட்சிங் த டிவி ப்ரோக்ராம் டில் 12 o'clock லாஸ்ட் நைட். நான் நேற்று இரவு 12 மணி வரை தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தேன். வென் ஐ ஸ்லெப்ட் இட் வுட் பி அரவுண்ட் 2 o'clock. நான் தூங்கும் பொழுது கிட்டத்தட்ட மணி 2 இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சென்டென்சஸ் ஃபார் டீச்சர்ஸ். இப்போதைக்கு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு இந்த சென்டென்சஸ் கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா கிண்டர் கார்டனில் எடுக்கிறவங்களுக்கு, இந்த 5th வரைக்கும் எடுப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே ப்ராபப்ளி பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு இந்த சென்டென்சஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 20 to 22 சென்டென்சஸ் அதை பேஸ் பண்ணி பார்ப்போம். பிரிங் த அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர். அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரை எடுத்துகிட்டு வா, கொண்டு வா. விச் பீரியட் இஸ் கோயிங் ஆன். என்ன கிளாஸ் போயிட்டுருக்கு கேட்போம் இல்லையா. விச் பீரியட் இஸ் கோயிங் ஆன். எந்த வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஷீ ஃபர்கெட்ஸ் ஹர் டிஃபன் பாக்ஸ் அட் ஹோம். அவள் டிஃபன் பாக்ஸை வீட்டிலேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டா. இப்போது குழந்தை வந்து ஸ்கூலில் சாப்பிட்டுட்ருக்கா. அப்போது நீங்கள் வந்து அவளுக்கு லஞ்ச் வாங்கி கொடுக்குறீங்க. நீங்கள் வந்து ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறீங்க. அப்போ இன்னொரு ஸ்டாஃப்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, அவள் வீட்டிலே வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டுருக்கிறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஷீ ஃபர்கெட்ஸ் ஹர் டிஃபன் பாக்ஸ் அட் ஹோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹாஸ் எவ்ரி ஒன் ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க். அனைவரும் வீட்டு பாடத்தை முடித்து விட்டீர்களா. இஃப் எனி ஒன் டசன்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். யாராவது முடிக்கலைன்னா கையை தூக்குங்க. சப்மிட் யுவர் ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ணவும். ஹாவ் யூ டன் யுவர் ஹோம்ஒர்க். வீட்டு பாடத்தை முடித்து விட்டீர்களா. டுமாரோ யூ மஸ்ட் பிரிங் யுவர் லீவ் லெட்டர். நாளை நீ கண்டிப்பாக லீவ் லெட்டர் கொண்டு வர வேண்டும். ஹாஸ் எவ்ரி ஒன் ரிட்டன். ஷல் ஐ கிளீன் த போர்ட். அனைவரும் எழுதி விட்டீர்களா. போர்டை அழித்து விடலாமா. டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட். புரிந்ததா. அப்படி இல்லையா ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் கேட்கலாம். ஹாவ் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். எல்லாருக்கும் புரிஞ்சுதா கேட்போம் இல்லையா. அனைவருக்கும் புரிந்ததா. ஹூ நோஸ் த ஆன்சர் டு திஸ் கொஸ்டின். ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். யாருக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியுமோ கையை உயர்த்தவும். லிசன் டு த கிளாஸ் while I am teaching. டோன்ட் விஸ்பரிங். நான் பாடம் நடத்தும் பொழுது வகுப்பை கவனியுங்கள், முணுமுணுக்காதீர்கள். நோ ஒன் ஷுட் மேக் நாய்ஸ் while I am taking attendance. டோன்ட் ஸ்பீக் among yourselves. நான் அட்டண்டன்ஸ் எடுக்கும் பொழுது சத்தம் போடாதீர்கள், உங்களுக்குள்ளாகவே பேசிக்கொள்ளாதீர்கள். Those who have not completed the homework stand up. வீட்டு பாடத்தை முடிக்காதவர்கள் எழுந்து நில்லுங்கள். போஸ்ட் எக்ஸாம்ஸ் ஸ்டூடெண்ட் வில் பி கெட்டிங் 10 days ஆஃப் ஹாலிடேஸ். எக்ஸாமுக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே 10 நாள் லீவ் இருக்கும். பேக் யுவர் பேக். இட்ஸ் டைம் டு லீவ். பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து வைங்க, டைம் ஆகிடுச்சு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் ஃபார் யூ. இஃப் யூ டூ திஸ் அகைன் ஐ வில் பனிஷ் யூ. இதுதான் உனக்கு முதலும் கடைசியுமான எச்சரிக்கை. மறுபடியும் இதே மாதிரி செய்தால் உனக்கு தண்டனை கொடுப்பேன். Why were you absent yesterday? நேற்று நீ ஏன் விடுப்பு எடுத்தாய். If you do not understand, raise your hands. உங்களுக்கு புரியவில்லை என்றால் கையை தூக்கவும். Don't enter my classroom if you haven't done your homework which I have given you. நான் கொடுத்த ஹோம்ஒர்க்கை முடிக்காமல் யாரும் என் கிளாஸ்க்குள்ளார வரக்கூடாது. இப்போ டீச்சர்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க இல்லையா, நான் கொடுத்த வீட்டு பாடத்தை முடிக்கவில்லை என்றால் எனது வகுப்புக்குள் நுழையாதே அப்படின்னு. அதான். புட் யுவர் ஹேண்ட்ஸ் அப். கைகளை உயர்த்தவும். புட் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன். கைகளை கீழே இறக்கவும். குழந்தைங்களுக்கு சொல்லுவோம்ல நம்ம, புட் யுவர் ஹேண்ட்ஸ் அப், புட் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன். அதுதான், தட்ஸ் இட், அவ்வளோதான். அடுத்து நம்ம கொஞ்சம் என்ன மாதிரி சென்டென்சஸ் பார்க்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸ் பார்க்கலாம். ஒரு 10 சென்டென்சஸ் நம்ம அதை பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். டூ த டிஷ்ஷஸ் ஆர் வாஷ் த டிஷ்ஷஸ். எப்படி வேணுமோ நம்ம சொல்லலாம். டூ த டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லலாம், வாஷ் த டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லலாம். பாத்திரங்களை கழுவு, பாத்திரங்களை தேய் அப்படின்னு அர்த்தம். புட் அவே த டிஷ்ஷஸ். பாத்திரங்களை அந்தந்த இடத்தில் வை. புட் அவே அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். நம்ம ஒரு பொருளை எடுத்து திருப்பி நம்ம அகைன் அந்த ப்ராப்பர் பிளேஸில் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு நம்ம இந்த புட் அவே அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்ப் பயன்படுத்தலாம். மேக் த பெட். படுக்கையை சரி செய்.
த லெஃப்ட் ஓவர்ஸ் இன் த ரெஃப்ரிஜரேட்டர். லெஃப்ட் ஓவர்ஸ் அப்படின்னா மீதம் அப்படின்னு அர்த்தம். மீதத்தை ஃப்ரிட்ஜில் வை. டஸ்ட் த சோஃபா. சோஃபாவில் உள்ள தூசை தட்டு. ட்ரை த க்ளோத்ஸ் இன் த சன். துணியை வெயிலில் காயப்போடு. ஃபோல்ட் த க்ளோத்ஸ். துணியை மடி. புட் அவே த ஃபோல்டட் க்ளோத்ஸ். மடித்த துணியை அந்தந்த இடத்தில் வை. டேக் அவுட் த கார்பேஜ் ஆர் டேக் அவுட் த ட்ராஷ். எப்படி வேணுமோ சொல்லலாம். குப்பையை எடு. சேஞ்ச் த பில்லோ கேசஸ். பில்லோ கேசஸ் அப்படின்னா தலையணை உரை அப்படின்னு அர்த்தம். சேஞ்ச் த பில்லோ கேசஸ். தலையணை உரைகளை மாற்று. இது வரைக்கும் நம்ம டோட்டலாக 72 சென்டென்சஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 40 சென்டென்சஸ் மாதிரி பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 22 டீச்சர் பேஸ்டு சென்டென்சஸ் பார்த்தோம். சென்டென்சஸ் ஃபார் டீச்சர்ஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஒரு 10 சென்டென்சஸ் ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபார் வி ஹவ் ஃபினிஷ்ட் 72 சென்டென்சஸ். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து கொஞ்சம் நார்மல் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஹி இஸ் எக்ஸ்பெக்டட் எனி டைம். அவரை என் நேரமும் எதிர்பார்க்கலாம். ஹி கம்ஸ் ஹியர். அவன் இங்கே வருகிறான். ஷீ கம்ஸ் ஹியர். அவள் இங்கே வருகிறாள். இட் ஒர்க்ஸ் வெல். இது நன்றாக வேலை செய்கிறது. ஐ டோன்ட் பிலீவ் ஹர். நான் அவளை நம்ப போவதில்லை. டிட் எனிபடி கம் when ஐ வாஸ் அவுட். டிட் எனிபடி கம் when ஐ வாஸ் அவுட். நான் வெளியே போன போது என்னை பார்க்க யாராவது வந்தாங்களா. நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற காமனாக யூஸ் பண்ணுற கொஸ்டின் இது. ஓகேவா? சின்ஸ் யூ சே ஸோ ஐ அக்ரி. நீ சொல்வதால் நான் ஒப்புக்கொள்கிறேன். யூ நீட் டு ஹாவ் நத்திங் டு ஃபியர் அஸ் லாங் அஸ் யூ டூ த ரைட் திங். நம்ம சரியான விஷயத்தை செய்கிற வரைக்கும் எதுக்காகவும் நம்ம பயப்பட வேண்டாம். த டாக் இஸ் பார்க்கிங் அட் த ஸ்ட்ரேஞ்சர். அந்த நாய் புதியவரை பார்த்து குறைத்து கொண்டிருக்கிறது. த கல்பிரிட் வாஸ் அரஸ்டட் பை த போலீஸ். குற்றவாளி போலீஸால் கைது செய்யப்பட்டார். த ரிப்போர்ட் வில் பி சப்மிட்டட் பை த கமிட்டி சூன். அந்த குழுவினரால் அறிக்கை விரைவில் சமர்ப்பிக்கப்படும். ஒய் டோன்ட் யூ கம் அண்ட் ஸ்டே வித் அஸ். நீ ஏன் எங்களுடன் தங்கக்கூடாது. ஐ டோன்ட் டாக் டு ஹர் எனிமோர். நான் இனி அவளுடன் பேசப்போவதில்லை. ஐ காட் ஹிம் ரெட் ஹேண்டட். நான் அவனை கையும் களவுமாக பிடித்தேன். ரெட் ஹேண்டட் அப்படின்னா கையும் களவுமாக அப்படின்னு அர்த்தம். இஃப் சம் ஒன் அனாய்ஸ் யூ வாட் வில் யூ டூ. யாராவது உன்னை எரிச்சல் அடைய செய்தால் நீ என்ன செய்வாய். ஐ வாஸ் அப்சல்யூட்லி எக்ஸாஸ்டட் ஆஃப்டர் மை ஹார்ட் டே. என் கடினமான நாளுக்கு பிறகு நான் முற்றிலும் சோர்வாக உணர்ந்தேன். எப்படி வேணுமோ சொல்லலாம். வேர் யூ இன் சென்னை லாஸ்ட் நைட். நேற்றிரவு நீ சென்னையில் இருந்தாயா. டோன்ட் என்கரேஜ் சில்ட்ரன் டு வாட்ச் டிவி while doing their homework. டோன்ட் என்கரேஜ் சில்ட்ரன் டு வாட்ச் டிவி while doing their homework. குழந்தைகள் வீட்டுப்பாடம் செய்யும் பொழுது அவர்கள் டிவி பார்ப்பதை ஊக்குவிக்க வேண்டாம். How was the school today. இன்றைக்கு பள்ளி எப்படி இருந்தது. Why does he always suspect her. அவன் ஏன் அவளை எப்பொழுதும் சந்தேகிக்கிறான். Give me a safety pin. எனக்கு ஒரு ஊக்கு கொடு. It is a sin to kill animals. மிருகங்களை கொல்வது பாவம். That vessel contains hot water. அந்த பாத்திரத்தில் சுடுதண்ணீர் இருக்கிறது. The cat ran after the rat. பூனை எலியை துரத்தியது. What has he taken. அவன் என்ன எடுத்திருக்கிறான். What has he bought. அவன் என்ன வாங்கியிருக்கிறான். What has he been doing. அவன் என்ன செய்து கொண்டே இருக்கிறான். I don't want to travel alone at night. நான் இரவில் தனியாக பயணம் செய்ய விரும்புவதில்லை. தட்ஸ் இட். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 சென்டென்சஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். வேணால் ஒரு சின்ன பிரேக் மாதிரி வேணால் எடுத்துக்கோங்க. பாஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அகெயின் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது அகெயின் ரிமைனிங் இருக்கிற ஒரு 150 சென்டென்ஸை அகெயின் ஒரு 100 பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 50 பாருங்கள். ஓகேவா? ஸோ ஸ்டில் வி ஹவ் ஃபினிஷ்ட் 100 சென்டென்சஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். வி குட் கோ டு த பார்க் இஃப் யூ லைக். நீ விரும்பினால் நாம் பூங்காவிற்கு செல்லலாம். ஐ ஹேட் பீயிங் லேட். நான் தாமதமாக வருவதை வெறுக்கிறேன். ஐ ஹேட் ஹாரர் மூவிஸ். நான் திகில் படங்கள் பார்ப்பதை வெறுக்கிறேன். ஹி ஹாஸ் நெய்தர் கார் நார் பைக். அவங்கிட்ட காரும் கிடையாது பைக்கும் கிடையாது. த டாக்டர் அட்வைஸ்டு ஹிம் டு ஸ்லீப் earlier. மருத்துவர் அவரை சீக்கிரமாக தூங்க சொன்னார். ஹீ borrowed only 1000 rupees from me yesterday. நேற்று ஒரு 1000 ரூபாய் மட்டும்தான் நேற்று அவர் என்கிட்டேருந்து வாங்கினார். யூ மஸ்ட் பே த அமௌண்ட் வித்தின் 10 days. நீ 10 நாட்களுக்குள் பணத்தை செலுத்த வேண்டும். ஷீ turned off the alarm. அவள் அலாரத்தை நிறுத்தினாள். ஷீ forgot to turn off the stove, so the milk boiled over. அவள் அடுப்பை நிறுத்த மறந்துவிட்டால் அதனால் பால் பொங்கிவிட்டது. பாயில் ஓவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு ஃப்ரேசல் வேர்ப். ஷீ வெயிட்ஸ் ஃபார் எ பஸ். அவள் பேருந்துக்காக காத்திருக்கிறாள்.
ஐ வாண்ட் டு டாக் டு ஹர். வென் இஸ் ஷி அட் ஹோம்? நான் அவளிடம் பேச வேண்டும். அவள் எப்பொழுது வீட்டில் இருப்பாள்? வேர் டிட் யூ க்ரோ அப்? நீ எங்கே வளர்ந்தாய்? ஒய் ஹாவ் தே கால்ட் ஆஃப் த ஃபுட்பால் மேட்ச்? அவர்கள் ஏன் கால்பந்து போட்டியை நிறுத்திவிட்டனர்? ஒய் கான் த ஹெலிகாப்டர் டேக் ஆஃப்? ஏன் ஹெலிகாப்டரால் புறப்பட முடியவில்லை? ஹூ டஸ் ரேஷ்மி டேக் ஆஃப்டர்? ரேஷ்மி யார் மாதிரி இருக்கிறாள்? டேக் ஆஃப்டர் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். அது ஒருத்தவங்களுடைய ரிசம்பிளன்ஸையும் குறிக்கும், கேரக்டரிஸ்டிக்ஸும் குறிக்கும். அவ குணாதிசயங்கள்லாம் அப்படியே வந்து அவங்க அம்மா மாதிரியே இருக்குது, அவள் கேரக்டரிஸ்டிக்ஸ் அவள் பார்க்குறதுக்கெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரி இருக்கிறா, எப்படி வேணுமோ சொல்லலாம் இல்லையா? அதுதான். டூ அப் த பொத்தானை போடு. வாட் டைம் டு யூ கெட் அப் ஆன் வீக்கெண்ட்ஸ்? வார இறுதியில் நீ எப்பொழுது எழுந்திருப்பாய்? ஐ எம் சாரி, த லைப்ரரி இஸ் க்ளோஸ்ட், கேன் யூ கம் பேக் டுமாரோ? லைப்ரரி வந்து மூடி இருக்குது, உங்களால் நாளைக்கு வர முடியுமா? ஐ கேம் அக்ராஸ் தீஸ் ஓல்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் வைல் ஐ வாஸ் கிளியரிங் அவுட் எ கபோர்ட். அலமாரியை ஒழிக்கும் போது இந்த பழைய புகைப்படங்களை கண்டுபிடித்தேன். ஷீ கேம் அப் வித் எ பிரில்லியன்ட் ஐடியா. அவள் ஒரு சிறந்த யோசனையுடன் வந்தாள். ஐ எம் போர்ட் வித் திஸ் ப்ரோக்ராம், லெட் அஸ் சேஞ்ச் இட். இந்த ப்ரோக்ராம் வந்து போர் அடிக்குது, வேற மாற்றலாம். மை சிஸ்டர் அண்ட் ஐ வென்ட் டு த மார்க்கெட். நானும் எனது தங்கையும் மார்க்கெட்டுக்கு சென்றோம். வி காட் ஸ்டக் இன் அன் ஆஃபுல் டிராஃபிக் ஜாம் எஸ்டர்டே. நேற்று நாங்கள் ஒரு மோசமான போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொண்டோம். மை பிரதர் அண்ட் ஐ பேக்ட் எ கேக் ஃபார் மை மதர்ஸ் பர்த்டே. நானும் எனது சகோதரனும் என் அம்மாவின் பிறந்த நாளுக்கு கேக் தயார் செய்தோம். டோன்ட் ட்ரஸ்ட் ஹர், நத்திங் ஷி சேஸ் இஸ் ட்ரூ, ஷி இஸ் அ லயர். அவளை நம்பாதே, அவள் சொல்வது எதுவும் உண்மை கிடையாது, அவள் வந்து ஒரு பொய்ப்புழுகி. ஸ்பீக் அப், ஐ கான்ட் ஹியர் வாட் யூ ஆர் சேயிங். சப்தமாக பேசு, நீ பேசுவதை என்னால் கேட்க முடியவில்லை. ஷி கெட்ஸ் ஆன் த பிளேன், அவள் ஃப்ளைட்டில் ஏறுகிறாள். ஹீ இஸ் எ நேரோ மைண்டட், அவன் குறுகிய மனம் படைத்தவன். இட் டேக்ஸ் எ லாங் டைம் டு ரெக்கவர், மீண்டு வர நீண்ட நாட்கள் ஆகும். இட் இஸ் அ நாவல் ஐடியா, இது ஒரு புதுமையான யோசனை. யுவர் அட்வைஸ் இஸ் ப்ரைஸ்லெஸ், உங்களுடைய அறிவுரை விலை மதிப்பற்றது. யுவர் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் ஸ்ப்ளெண்டிட், உங்களுடைய நிகழ்ச்சி அற்புதமாக இருந்தது. ஷி ஸ்வாலோட் ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ், அவள் தூக்க மாத்திரையை விழுங்கிவிட்டாள். ஷி ஸ்க்ரீம்ட் as if seeing a ghost, பேயை பார்த்தது போல் அவள் கத்தினாள். He gave me sound advice, அவள் நல்ல அறிவுரை வழங்கினாள். He is in good health condition, அவர் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் உள்ளார். Don't spend more than you earn, சம்பாதிப்பதை தாண்டி செலவு பண்ணாதே. I spent many sleepless nights, நான் நிறைய தூங்கா இரவுகளை கழித்தேன். He often changes his mind, அவன் அடிக்கடி அவனுடைய மனதை மாற்றிக்கொள்கிறான். Were they drinking liquor at the party? அவர்கள் விழாவில் மது அருந்தி கொண்டிருந்தார்களா? He is not a trustworthy person, அவர் நம்பிக்கைக்குரிய ஆள் இல்லை. He fights tooth and nail, அவர் விடாப்பிடியாக சண்டை போடுகிறார். இந்த இடத்துல tooth and nail அப்படிங்கிறது ஒரு இடியம். Life is uncertain, வாழ்க்கை நிச்சயம் இல்லாதது. He did not utter a word, அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. Your question is vague, உன்னுடைய கேள்வி தெளிவற்றதாக இருக்கிறது. It is unquestionable, இது சந்தேகத்திற்கு இடமில்லாதது. The child stopped crying, குழந்தை அழுவதை நிறுத்தியது. Though our team played well, we failed, எங்கள் குழு நன்றாக விளையாடியும் நாங்கள் தோற்றோம். He confessed his guilt, அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். I asked her what her name was, அவளுடைய பெயர் என்னவென்று நான் அவளிடம் கேட்டேன். இது கொஞ்சம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு கேளுங்க. இட் இஸ் ரெய்னிங் அவுட் சைட், வெளியில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. When I saw him, he was playing கபடி, நான் அவனை பார்த்த பொழுது அவன் கபடி விளையாடி கொண்டிருந்தான். இஸ் திஸ் யுவர் புக், இது உன்னுடைய புக்கா? சாரி டு கீப் யூ வெயிட்டிங், உன்னை காக்க வைத்ததற்கு மன்னிக்கவும். As far as I am concerned, என்னை பொறுத்தவரையில், put your leg down, காலை கீழே போடு. There is no other go, வேறு வழியே இல்லை. I am no way connected with that matter, எனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. யூ டூ ஒன் திங், நீ ஒன்று செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நீ ஒன்று செய்ய வேண்டும். வாட் யூ ஹாவ் டு டூ இஸ், நீ என்ன செய்யணும்னா, டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி, என்னை கோபப்படுத்தாதே. ஒய் ஷுட் ஐ டூ அஸ் யூ சே, நீ சொல்கிற மாதிரி நான் ஏன் செய்யணும்? ஐ ஹாவன்ட் டிசைடட் இட், நான் இன்னும் முடிவு செய்யவில்லை. ஆர் யூ ஹங்க்ரி, உனக்கு பசிக்குதா? டு டெல் யூ த ஃபேக்ட், உண்மையை சொல்லணும்னா, டு யூ ஹாவ் சப்பாத்திஸ், சப்பாத்தி இருக்கா? கீப் திஸ் இன் மைண்ட், இதை மனதில் வைத்துக்கொள். ஈட் as much as you want, உனக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு சாப்பிடு. ஷால் வி பிகின், ஆரம்பிக்கலாமா? வாட் ஹேப்பன் டு யூ, உனக்கு என்ன ஆச்சு? சம்மொன் இஸ் காலிங் யூ, யாரோ உன்னை அழைக்கிறார்கள்.
வேர் ஹாவ் யூ கான் so far? இவ்வளவு நேரமாக எங்கே போயிருந்தாய்? வேர் வேர் யூ ஃபார் ஆல் these இயர்ஸ்? இவ்வளவு ஆண்டுகளாக நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? டோன்ட் யூ லைக் டீ? உனக்கு டீ பிடிக்காதா? டோன்ட் யூ ரிமெம்பர் மீ? உனக்கு என்னை ஞாபகம் இல்லையா? ஐ திங்க் ஸோ, நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ, நான் அப்படி நினைக்கவில்லை. யூ ஆர் ஆங்க்ரி ஃபார் நத்திங், ஒன்றும் இல்லாத விஷயத்திற்கெல்லாம் நீங்கள் கோபப்படுகிறீர்கள். ஹோம் ஷுட் ஐ ட்ரஸ்ட்? ஐ டோன்ட் நோ, யாரை நம்புவது என்று எனக்கு தெரியவில்லை. இஸ் காஃபி ரெடி? காஃபி ரெடியா? see it is lying on the floor. பாரு, தரையில் தான் கிடக்குது. ஏதோ ஒரு பொருள் தேடிட்டுருக்கோம், அதை நம்ம கவனிக்கவே இல்லை. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, பாரு தரையில் தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். see it is lying on the floor. have you met him? நீ அவனை சந்தித்தாயா? I have spoken with you on the phone. நான் உங்களிடம் ஃபோனில் பேசியிருக்கிறேன். சில பேரை பார்த்தா சொல்லுவோம்ல, நான் வந்து உங்ககிட்ட ஃபோனில் பேசியிருக்கேன், உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படியெல்லாம் கேட்போம்ல. I have spoken with you on the phone sir, do you remember me அப்படியெல்லாம் கேட்போம் இல்லையா, அதுதான். எஸ் ஐ ரிமெம்பர், ஆம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஐ ஹவ் ஹர்ட் தட் யூ காட் அ ஜாப். உனக்கு வேலை கிடைத்துள்ளது என்று கேள்விப்பட்டேன். ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. நான் உனக்காக சந்தோஷப்படுகிறேன். ஐ ஹவ் ஹர்ட் தட் யூ சிங் வெரி வெல். நீ நன்றாக பாடுவாய் என்று நான் கேள்விப்பட்டேன். ஐ நோ யூ வில் கம். நீ வருவாய் என்று எனக்கு தெரியும். ஹவு மெனி சில்ட்ரன் டூ யூ ஹாவ்? உனக்கு எத்தனை குழந்தைகள் உள்ளனர்? ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிரஸ் மை கிராட்டிடியூட். உனக்கு எப்படி நன்றி சொல்வது என்றே எனக்கு தெரியவில்லை. வாட் டஸ் ஹீ டூ? அவன் என்ன செய்கிறான்? ஹவு லாங் ஹாவ் யூ பீன் ஹியர்? நீ எவ்வளவு நாளாக இங்கு இருக்கிறாய்? ஹாவ் யூ எவர் பீன் டு மும்பை? நீ எப்பொழுதாவது மும்பைக்கு சென்று இருக்கிறாயா? ஆர் யூ ரெடி? நீ கிளம்பி விட்டாயா? ஆர் தே த சேம்? இரண்டும் ஒன்று தானா, ரெண்டும் ஒன்றா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுதான். ஹவு லாங் இஸ் இட் ஃப்ரம் ஹியர்? இங்கிருந்து அது எவ்வளவு தூரம்? ஹவு டஸ் இட் டேஸ்ட்? இதன் சுவை எப்படி இருக்கிறது? த வாட்டர் டேப் ஹாஸ் பீன் லீக்கிங் ஃபார் மெனி டேஸ். அந்த தண்ணீர் குழாய் நிறைய நாட்களாக ஒழுகி கொண்டே இருக்கிறது. ஹவு மச் மணி டு யூ ஹாவ்? உன்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது? வி ஹவ் பீன் ஒர்க்கிங் இன் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார் 6 இயர்ஸ். நாங்கள் 6 ஆண்டுகளாக இந்த ப்ராஜெக்டில் வேலை செய்து கொண்டே இருக்கிறோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 200 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இனி 201லேருந்து 250 வரைக்கும் எப்படின்னா ஜஸ்ட்டு WNH கொஸ்டின்ஸாக இருக்கும். ஜஸ்ட்டு அதுக்கான ஒரு கொஸ்டின் இருக்கும், அதுக்கான ஆன்சர் இருக்கும், தட்ஸ் இட், அவ்வளோதான். ஓகே, இப்போ அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? வாட் டு யூ ரீட்? ஐ ரீட் அ ஸ்டோரி. வாட் டு யூ டேக்? ஐ டேக் அ ஸ்டோரி புக். வாட் டு யூ ரைட்? ஐ எம் ரைட்டிங் அன் எஸ்ஸே. வாட் டு தே கேரி? தே கேரி எ ரெஃப்ரிஜிரேட்டர். இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் ஆன்சர்ஸ். நான் அதனால தான் இதுக்கான மீனிங் நான் எதுக்கும் சொல்லலை. எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வாட் டு யூ டீச்? ஐ டீச் இங்கிலீஷ். வாட் டஸ் ஹீ ரைட்? ஹீ ரைட்ஸ் எ லெட்டர். வாட் டஸ் பிரேம் பை? ஹீ பைஸ் அண்ட் ஐஃபோன். பிரேம் அப்படிங்கிறதெல்லாம் நவுன், அதனால தான் அதை நம்ம கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கோம். வாட் டஸ் ஷீலா பிரிங்? ஷீலா வந்து என்ன கொண்டு வருகிறாள். ஷீ பிரிங்ஸ் ஃப்ரைட் ரைஸ். வாட் டஸ் லதா டூ? லதா டஸ் எக்ஸசைஸ். வாட் டிட் யூ ட்ரிங்க்? ஐ ட்ராங்க் கேரட் ஜூஸ். என்ன குடித்தேன்? நான் வந்து கேரட் ஜூஸ் குடித்தேன். வாட் டிட் ஹீ கிவ் யூ? ஹீ கேவ் மீ 5-star சாக்லேட். வாட் இஸ் ஷீ ஈட்டிங்? அவள் என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள்? ஷீ இஸ் ஈட்டிங் அன் ஆப்பிள். வாட் வாஸ் ஹீ ரீடிங்? அவன் என்ன படித்து கொண்டிருந்தான்? ஹி வாஸ் ரீடிங் த ஃபேமஸ் நாவல் பொன்னியின் செல்வன். இப்போ அந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறதுமே வந்து ஒரு புக்கோடைய பேர், அதனால தான் பி அந்த எஸ்ஸு நமக்கு தெரியும் இல்லையா, அதெல்லாம் நம்ம ஆர்டிகல்ஸில் பார்த்துருக்கோம் இல்லையா, அதனால தான் நம்ம இதெல்லாம் வந்து கேபிட்டல் லெட்டரில் யூஸ் பண்ணியிருக்கோம். வாட் வாஸ் ராதா டூயிங் அட் த டைம்? ஷி வாஸ் கிளீனிங் ஹர் ரூம். அந்த நேரத்தில் ராதா என்ன பண்ணிகிட்டு இருந்தா? அவள் ரூமை சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தா. வாட் வேர் யூ ரீடிங்? என்ன படித்து கொண்டிருந்தாய்? ஐ வாஸ் ரீடிங் எ ஸ்டோரி புக். நான் வந்து ஒரு ஸ்டோரி புக் படித்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில்னா அட் த டைம் அப்படிங்கிறத ஆட் பண்ணோம். வாட் வேர் யூ ரீடிங் அட் த டைம், அவ்வளோதான். ஐ வாஸ் ரீடிங் எ ஸ்டோரி புக் அட் த டைம். வாட் ஹேஸ் ஷீ கெப்ட் ஆன் த ஷெல்ஃப்? ஷீ ஹாஸ் கெப்ட் சம் க்ளோத்ஸ் ஆன் த ஷெல்ஃப். ஷெல்ஃபில் வந்துட்டு கொஞ்சம் க்ளோத்ஸ் வச்சுருந்தா. வாட் ஹேஸ் ரகு சென்ட்? ரகு சென்ட் அ பார்சல். வென் டு யூ கோ டு ஸ்கூல்? ஐ கோ டு ஸ்கூல் அட் 8:30 AM. When did the class teacher come? Class teacher எப்போ வந்தாங்க? The class teacher came at 9 AM. When will he meet you? அவங்க எப்போ உங்களை சந்திப்பாங்க? He will meet me next week.
நெக்ஸ்ட் வீக் வந்து சந்திக்கிறாங்க. when will you attend the interview? I will attend the interview on Friday. டே வந்திருக்கு, அதுக்காக தான் ஆன் அப்படிங்கிற ப்ரொப்போசிஷன் யூஸ் பண்ணுறோம். ஐ வில் அதுக்கப்புறம் V1 verb தான் யூஸ் பண்ணுறோம். ஃபியூச்சர் ஃபார்முடைய ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். ஓகேவா? when will you begin the work? I will begin the work tomorrow. நாளைக்கு ஆரம்பிச்சிருவேன், நாளைக்கு ஆரம்பிக்க போகிறேன். where does he come from? he comes from மதுரை. மதுரை அதுவுமே ஒரு பிளேஸ் நவுன், அதுக்காக தான் நம்ம கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கோம். where does he go? no, நீ இப்போ எங்கே போகிற, அவன் இப்போ எங்கே போகிறான்? he goes home. அவன் வீட்டுக்கு போகிறான். he goes to home யூஸ் பண்ணக்கூடாது. ஹோம்க்கு முன்னாடி to அப்படிங்கிற ப்ரொப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். where did he call you to come? அவன் வந்து உன்னை எங்கே வர சொல்லியிருந்தான்? he called me to come to his office. அவன் அவனுடைய ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருந்தான். where were you waiting? I was waiting at school. ஸ்கூலில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். where has he arranged the function? ஃபங்க்ஷனை எங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறான்? he has arranged the function in his hometown. அவனுடைய சொந்த ஊரில் ஃபங்க்ஷனை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறான். where has he left his luggage? he has left his luggage at a friend's house. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் லக்கேஜை வந்து வைத்திருக்கிறான். லக்கேஜஸ் சொல்லக்கூடாது, ப்ளூரல் ஃபார்மும் லக்கேஜ் தான். whom do you wish to see? நீ யாரை பார்க்கணுன்னு ஆசைப்படுற? I wish to see the manager. நான் வந்து மேனேஜரை பார்க்கணும். whom does Rahim expect? ரஹீம் வந்து யாரை எதிர்பார்த்துட்ருக்கிறான்? யாரை, அதுக்காக தான் அந்த இடத்துல whom யூஸ் பண்ணியிருக்கோம். Rahim expects Ram. ரஹீம் வந்து ராமை எதிர்பார்த்துட்ருக்கிறான். who called you? யார் உன்னை கூப்பிட்டது? my mother called me. who scolded you? யார் உன்னை திட்டினது? my father scolded me. whoக்கு பக்கத்தில் நம்ம டேரெக்டாக V2 ஃபார்ம் ஆஃப் verb தான் யூஸ் பண்ணுவோம், அதுதான் ரூல் இல்லையா? when do they come here? they come here around 5 o'clock. how many books does he need? அவனுக்கு எத்தனை புக்கு தேவைப்படுது? he needs more than 50 books. அவனுக்கு 50 புக்குகளுக்கு மேலே தேவைப்படுகிறது. how many students does the teacher select? the teacher selects 10 students. how many stories did he read? அதை வந்து V1 ஃபார்மில் சொல்லும்போது ரீட்னு சொல்லணும். V2 and V3 ஃபார்மில் நம்ம அதை ரெட்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? he read 5 stories. how many books can you carry? I can carry 25 books. என்னால் வந்து 25 புக்ஸை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். how long do you walk every day? I walk for 30 minutes daily. how long does he play every day? அவன் ஒவ்வொரு நாளும் வந்து எவ்வளோ நேரம் அவன் வந்து விளையாடுவான்? he plays 2 hours every day. how long did he play yesterday? நேற்று எவ்வளோ நேரம் விளையாண்டான்? he played only 30 minutes yesterday. வெறும் 30 நிமிஷம் தான் நேற்று அவன் விளையாண்டான். how long did they write the exam? they wrote the exam for more than 3 hours. how long will he stay here? he will stay here for 1 week. how long will you write? I will write for 2 hours. how far can he walk? he can walk 2 kilometers. how far can she swim? she can swim 5 kilometers. why does Rahu come to your house often? ஏன் ரகு உன் வீட்டுக்கு அடிக்கடி வரான்? Rahu come to my house to see my pet dog. என்னுடைய பெட் டாகை பார்க்கறதுக்காக தான் அவன் வீட்டுக்கு அடிக்கடி வரான். why does he go there often? he goes there to meet his friend. அவன் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அங்கே போகிறான். why does he go to the bank? he goes to the bank to withdraw money. in which school are you studying? I am studying at SRVM school. where have they fixed the AC? they have fixed the AC in the hall. தட்ஸ் இட், அவ்வளோதான். இதோட 250 சென்டென்சஸும் முடிஞ்சிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அட் ஸ்டேஜ் இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு 100-150 பாருங்கள். இல்லை டிபெண்டிங் அப்பான் யுவர் டைம் ஷெட்யூல் நீங்கள் அதை 50-50 ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்கள். பேங்கிங் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, சில காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிராமர் பிளேலிஸ்டெல்லாம் நிறையா இருக்குது. டென்சஸ், ப்ரொப்போசிஷன்ஸ், ஆர்டிகல்ஸ், நம்ம வந்துட்டு ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்க்கு எல்லாமே நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அந்த கிராமர் பிளேலிஸ்டெல்லாம் பர்டிகுலராக எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி வைங்க. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. தென் ஒன் மோர் திங், அகெயின் ஒரு சின்ன ரிமைண்டர் தான், இதுக்கான PDF வேணும் அப்படின்னா நம்மளுடைய எஜுகேஷன் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இதை வந்து பை பண்ணிக்கலாம். We will meet you soon. Thank you.